துணியை கூட காணும். இங்கே ஒன்று இருக்கேன். இட்லி எடுத்துருமா சட்ட பழைய இட்லி எடுத்து ஒரு இட்லி பானை வேணுமா உனக்கு? ஆமாம், அதில் இட்லி எடு. சாப்பிட்டு வந்து பண்ணு. ஊசி போட்டுக்கோ, ஊசி போட்டுக்கோ. அதையும் போட்டுக்கிறேன். போட்டுன்னு சாப்பிடு. இதில் உள்ள இட்லி அதிலே வைக்கட்டுமா? அவங்க வைமா, அந்த சைடு போடு. அங்கே வை, அது அங்கே வை. இந்த இட்லி இந்த சைடு வாய தவிக்கிற தண்ணியை தொட்டுக்கோ. தண்ணியை தொட்டுனா ஈரம் வந்து கொஞ்சம் சூடு வந்து தாங்கும். சரி, அந்த இட்லி பானை கூட சீக்கிரம் வேக விடணும். அதான் எடுத்து தரேன். செஞ்சுங்க, அப்படியே உருட்டி வைங்க. இதுக்கு ஸ்பூன் இருக்கு. இன்னொரு தட்டு இருக்கு, அதில் வையங்கிட்ட என்னத்தை வைக்கணும்? எதுக்கு எதில் வைக்கணும்? இன்னும் உளறிட்டு இருக்க மணியாச்சு, அவ்வளோதான் பூர்ணம். எதில் வைக்கிறது? அதாவது உளறிட்டே இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறேன். இது போட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த தட்டு எனக்கு தேவையில்லை. எனக்கு இட்லி பானை தான் தேவை. அதான் இன்னொரு தட்டு இருக்கு, அது தெரியுங்களா? அப்படின்னா நானும் இருக்குங்க. தமிழில் சொல்ல, இங்கிலீஷில் சொல்லுவேன். இது ஒற்றை. நான் இதுக்கு அவசரமே படலை. தட்டை வை, ஆற வை. முழக்கட்டை ரெடி. கரெக்டாக வைத்தபடியில் தான் பார்க்கணும். பிள்ளையார் பண்ணியிருக்கேன். பிள்ளையார் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. சூப்பர்மா, 21 கொழக்கட்டை கரெக்டாக இருக்குமா? பிள்ளையார் தான், பிள்ளையார் அனுகிரகம் கொடுத்துட்டேன். 21 கொழக்கட்டை கரெக்டாக இருக்கு. பூர்ணமும் கரெக்டாக இருந்ததுமா, முடிஞ்சு போயிடுத்துட்டேன். காட் இஸ் கிரேட். மொத்தம் கூப்பிட்டுட்டே இருப்பான். ஒரு வேலையும் இருக்காது. யாரா கூப்பிட்டுட்டே இருக்கா? இதை வச்சு உருட்டிக்கு சாப்பிட்டுட்டு வந்து உருட்டு. சாப்பிட்டு அவசரம் இல்லையா? சாப்பிட்டு வா, ஊசியை போட்டுட்டு உன் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அதான் நான் தான் கொழக்கட்டை பண்ணிட்டேன் பிள்ளையாருக்கு.